உலகத் தமிழர்களுக்கு ஒரு தொலைக்காட்சி தீபம். இனிய வணக்கம் நேயர்களே, சந்திப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். இன்றைய நாள் சந்திப்பு நிகழ்ச்சியில் அழைத்து வந்திருக்கின்ற பிரமுகர் யார் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பீர்கள். உண்மையில் பல்வேறு வகையான மருத்துவ முறைகள் இருக்கிறது. உடல் நலம் சார்ந்த அல்லது உடல் சார்ந்த உளம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கான பல்வேறு மருத்துவ முறைகள் உலகளாவிய ரீதியில் இருப்பது உண்மை, உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். அவற்றில் நாங்கள் பொதுவாக நாடுகின்ற மருத்துவ முறை என்று பார்க்கிற பொழுது மேற்கத்திய மருத்துவ முறையை நாங்கள் முற்றிலும் நாடி இருக்கிறோம். அவை சார்ந்தவை பலர் நம்பிக்கைகளை கொண்டிருக்கிறது. அதை சார்ந்து தமிழர்களுக்கு என்றும் பாரம்பரிய மருத்துவ முறை ஒன்று இருக்கிறது. அது சார்ந்த ஆயுர்வேத மருத்துவ முறை என்பது மூலிகை சார்ந்த மருத்துவ முறைகள், ஏராளமான மருத்துவ முறை வகைகள் இருக்கிறது. இவை சார்ந்து உளம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கு இன்னும் பல வகையான மருத்துவ முறைகளை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இன்று ஹீலிங் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரச்சனைகளை தீர்க்க வல்ல ஒரு பிரமுகரை நாங்கள் நேரடியாக அளித்து வந்திருக்கிறோம். அது எவ்வாறு இயங்கப் போகிறது, மனித சக்தியை எவ்வாறு அது வெல்லப் போகிறது, உண்மையான பிரச்சனையை வெல்வதற்கு அது பயன்பட போவது எவ்வாறு, இவ்வாறெல்லாம் பல விடயங்களை தொடர்ந்து பேசுவதற்காக அளித்து வந்திருக்கிறோம். ஞானா உருத்திரன் அவர்கள் நேரடியாக வருகை தந்திருக்கிறார். திருப்பதி அவர்களை நேரடியாக அளித்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். இன்றைய நாள் சொல்லுங்கள், ஹீலிங் என்பது சுகமாக்குதல் என்பது தமிழ் வடிவமாக இருக்கிறது. உண்மையில் ஹீலிங் என்பது சுகமாக்குதல் எவ்வாறு, அது உண்மையான அர்த்தம் என்ன? ஹீலிங் என்பது ஒரு நிலையிலிருந்து இன்னும் ஒரு நிலைக்கு நாங்கள் எனர்ஜியை மாற்றுவது. அது சுகமாகவும் வரும். அது எந்த சுகம் என்றதை பொறுத்து. பொதுவாக நாங்கள் சுகமாக்குவது உடம்பில் ஒரு வருத்தத்தை மாற்றும் போது வருத்தம் சுகமாகிறது என்று சொல்லுவோம். மனதில் நாங்கள் மாற்றும் போது அப்படி நாங்கள் பயன்படுத்துவதில்லை. இது மன வளர்ச்சிக்கும் உடல் வளர்ச்சிக்கும் ஏற்ப ஒரு எனர்ஜியை மாற்றும் ஒரு முறை. எனர்ஜியை மாற்றுகின்ற முறை என்று சொன்னீர்கள். அதாவது சக்தி மாற்றம். சக்தியை மாற்றுவது, அதாவது சக்தியை மாற்றுவதனூடாக எவ்வாறு சுகமாகிக் கொள்ளலாம் என்பது உங்களுடைய கருத்து. அதாவது எமது உடம்பில் ஒரு பிரச்சனை அல்லது மனதில் ஒரு பிரச்சனை வருகின்றதென்றால் ஒரு நிலையில் இருந்து எனர்ஜி ஒரு நிலைக்கு குறைந்து விட்டது என்று அர்த்தம். இப்பொழுது நாங்கள் உடம்பு சுகமில்லாமல் இருக்கும்போது என்ன செய்கின்றோம்? நாங்கள் போய் ரெஸ்ட் எடுக்கின்றோம். எதற்காக? எனர்ஜியை கூட்டுவதற்காக. அதனால் அப்பொழுது நமக்கு தெரிகின்றது எனர்ஜி குறைந்து விட்டது என்ற அர்த்தம். அதனால் தான் அந்த எனர்ஜியை நாங்கள் என்னத்துக்காக குறைந்தது என்று எனர்ஜியை கொடுப்பதன் மூலமும் கூட்ட முடியும். சில நேரங்களில் நாங்கள் மருந்து எதற்கு எடுக்கின்றோம்? மருத்துவரிடம் போய் மருந்து எடுக்கும்போது நாங்கள் ஒரு விதமான எனர்ஜியை கொடுக்கின்றோம். தாக்கங்களை குறைத்து உடம்பில் எனர்ஜியை கொடுக்கின்றோம். அதனை நாம் எனர்ஜி மூலமும் கொடுக்க முடியும். அதாவது நாம் எமது எனர்ஜி உடம்பில் இருக்கும் சக்திகளை பார்த்து அதில் எங்கு பிழை இருக்கின்றது என்று பார்த்து அந்த சக்திகளை நாங்கள் விளக்கும் போது அவர்கள் சுகமாகின்றார்கள். அது எப்படி சாத்தியம்? இது பொதுவாக ஒரு நம்பிக்கையோடு கூடிய விடயமாகத்தான் இது இருக்கிறது. ஏனென்றால் இப்போ மேற்கத்திய முறைகளை பார்ப்போமாக இருந்தால் அல்லது மேற்கத்திய மருத்துவ முறைகளில் அதற்காக ஒரு மாத்திரை இருக்கிறது. அதை எடுத்தவுடன் அதற்குரிய சக்தி உள்வாங்கப்படுகிறது, அதிலிருந்து உடலிலே ஒரு மாற்றம் வருகிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். எவ்வாறு இது ஒரு சாத்தியம் என்ற ஒரு கேள்வி வரவில்லையா? உண்மையில் என்னவென்றால் நான் மருத்துவத்துறையும் படித்தவர் என்பதால் எனக்கு நன்றாக தெரியும் எப்படி மருந்து வேலை செய்கின்றது உடம்பில் என்று. மருந்து என்ன செய்கின்றது? எமது தாக்கங்களை மாற்றுகின்றது. நாம் ஒரு வருத்தத்தை உருவாக்கி விட்டோம் என்றால் எமது உடம்பில் சில இரசாயன தாக்கங்கள் பிழையாக போயினது, அதனை நாங்கள் மாற்றுகின்றோம். அதற்கு அடிப்படையான காரணம் ஒரு எனர்ஜி மாற்றமாக இருக்கும். ஒரு வருத்தம் உருவாவதற்கு எப்பொழுதும் ஒரு எனர்ஜி மாற்றம் உருவாகின்றது. முதலில் உங்களது எனர்ஜி உடம்பில் மாற்றம் உருவாகி பேர்ந்து தான் எங்கள் உடம்பில் மாற்றம் உருவாகின்றது. உங்களுக்கு தெரியும், பல வருத்தங்களுக்கு மருந்து இல்லை. காரணம் என்ன? எம்மால் அதற்கு அடிப்படையான காரணத்தை எம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால் ஒரு எனர்ஜி உடம்பை பார்க்கக்கூடியவர்களால் தெரியும் பல விதமான எனர்ஜிகளை அனுப்புவதன் மூலம் அதனை நாங்கள் மாற்றலாம். எப்படி எனர்ஜியை அனுப்புவது என்பது, எமக்கு எனர்ஜி உடம்பு இருக்கின்றது. எமது எனர்ஜி உடம்பு எல்லா மனிதர்களுக்கும் இரத்தம் நாடம்
நாடி நாளம் போல எல்லா மனிதர்களுக்கும் லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி ஓடுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டம் நோம கண்களுக்கு தெரிவதில்லை. அதனால்தான் அதனை பார்க்கக்கூடியவர்களால் அந்த சக்திகளை பார்க்க முடியும். நான் ஒருவரை பார்க்கும்போது அவருக்கு ஒரு தடை மனதிலேயோ அல்லது உடம்பிலேயோ இருந்தால் அந்த தடையை மாற்ற எங்களுக்கு முடியும். இதை விட எமது எனர்ஜி உடம்பு அந்த எனர்ஜி உடம்பில் நான் மாற்றும் போது அவர்களுடைய உண்மையான உடம்பிலும் மாற்றம் வருகின்றது. இது பொதுவாக நீங்கள் அதாவது மருத்துவத்துறையிலும் நீங்கள் ஒரு பட்டதாரியாக இருக்கிறீர்கள், பயோமெடிசின் படித்திருக்கிறீர்கள். அதனை தாண்டி நீங்கள் மேல் படிப்பை அதாவது போஸ்ட் கிராஜுவேட்டை வந்து நீங்கள் மெடிக்கல் சார்ந்து கிளினிக்கல் டெவலப்மெண்ட் துறையிலே நீங்கள் அதை துறையிலே படித்து பட்டம் பெற்றிருக்கிறீர்கள். ஆகவே அதை தாண்டி நீங்கள் இப்பொழுது ஹீலிங் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மருத்துவ முறையிலே நீங்கள் உங்களை வளப்படுத்தி இருக்கிறீர்கள். நிச்சயமாக அது உங்களிடம் கேட்க வேண்டும் என்றால் அது பொருத்தமாக இருக்கும். மருத்துவத்துறையிலே இருக்கிற உங்களுக்கு இந்த துறையினூடாக அதைவிட ஏதாவது ஒரு விடயத்தை சாதிக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது இல்லையா? அது எவ்வாறு என்பதைத்தான் நான் உங்களிடம் அது என்ன மாதிரி எனக்கு வந்தது என்று சொன்னால், பல பேர் வலி தாங்க முடியாமல் இடுப்பு வலி அப்படியான வலிகளில் ஆஸ்பத்திரிக்கு போய் மருந்து எடுத்து மாற்ற முடியாமல் இந்த ஹீலிங் மெத்தடால் மாறி இருக்கின்றது. அவர்களே எனக்கு டெஸ்டமோனியல் என்ற வெப்சைட்டில் சொல்லியிருக்கின்றார்கள். அவர்கள் நோமல் டாக்டர்ஸிடம் போய் தாங்கள் அந்த அவர்கள் இது மாறாது, இது குருனிஸ்கா தான் இருக்கும் என்று சொன்னதால் இந்த எனர்ஜி லெவலில் மாறுவது சில நேரங்களில் எமது நோமல் மருத்துவ முறையால் மாற்ற முடிவதில்லை. அதனால்தான் நான் இதனை இதனை மாற்றங்களில் ஆட்களில் பார்த்துவிட்டு இதனை நான் தொழிலாக இப்பொழுது செய்கின்றேன். எங்கெங்கெல்லாம் நீங்கள் அதை பார்த்தீர்கள் இப்படியான மாற்றமான முறைகளை? இது நான் முதலில் எனது சொந்தக்காரர்களில் தொடங்கி பிறந்து வெளியால் நான் செய்தது. ஆனால் உண்மையில் என்னவென்றால் நான் இதை பற்றி நிறைய படித்தும் இருக்கின்றேன். நான் ஒரு சர்டிஃபிகேட் மீடியம் ரெக்கி ஹீலிங், அதை விட எனக்கு சாக்ரா சிஸ்டங்களை சுத்தமாக்கும் முறைகள் என்ற ஒரு படிப்பு படித்திருக்கின்றேன். இப்படி பலவிதமான படிப்புகள் நான் இந்த எனர்ஜி ஒர்க்கிலும் படித்திருக்கின்றேன். ஏனென்று சொன்னால் நான் சும்மா நார்மலாக வீட்டில் இருந்து செய்யும் போதே மாறத் தொடங்கியது. அதனை பார்த்து எனக்கே ஆச்சரியமாக போய்விட்டது. நான் இன்னும் இதனை அறிய வேண்டும் என்ற ஆவலில் நிறைய படித்தேன். அதனால் தான் இப்பொழுது பல பேருக்கு என்னோடு வேலை செய்து வருத்தங்களுக்கு மாறி இருக்கின்றன. உடம்பு மனநிலத்தில் அவர்கள் நன்றாக வந்திருக்கிறார்கள், பணநிலத்தில் வந்திருக்கிறார்கள், பிஸ்னஸ் நன்றாக போகிற ஒரு சிச்சுவேஷனுக்கு எப்படி அதை செய்து கொள்ள முடியும் என்பதுதான் இப்பொழுது. அது என்ன மாதிரி என்று சொன்னால், எல்லாத்துக்குமே ஒரு எனர்ஜி சிஸ்டம் இருக்கின்றது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், உங்கள் சாக்ரா சிஸ்டத்தை பார்த்தீர்கள் என்றால், அவை சூரியனின் கதிர்களை போல வானவில்லை போல கலராக இருக்கும். வானவில்லில் இருக்கும் அந்த கலர்கள் உங்கள் சாக்ராவிலும் இருக்கின்றது. சூரியனின் கதிர்கள் சொல்வது எனர்ஜி சில்லுகள் அல்லது சக்தி சில்லுகள், சக்கரங்கள், அவை சுத்தினபடி இருக்கும். எந்த நேரமும் அவற்றை பார்த்தீர்கள் என்றால் அது ஒவ்வொரு கான்சியஸ்னஸ் லெவலில் இருக்கின்றது. ஒவ்வொரு சாக்ராவும் ஒவ்வொரு தொழிலுக்காக உருவாக்கப்பட்டிருக்கின்றது. உங்களது கடைசி 3 சாக்ராவும் இந்த வாழ்க்கைக்கு தேவையான ஒரு எனர்ஜி சிஸ்டம். அதற்கு மேலே இருப்பது உங்களுக்கு, அதாவது இதயத்தில் இருப்பது உங்களது அன்பான உறவுகளுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு, அதாவது நீங்களும் உங்களது கயப்பாட்டுக்கும் உள்ள உறவு, அந்த உறவுக்கும் அது தேவையானது. அதுக்கு மேலே இருக்கும் சாக்ராக்களை நாங்கள் எழுப்பும் போது தான் இப்படியான சக்திகளை பார்க்க முடியும். இது எங்களுக்குள் இருக்கும் எல்லா மனிதர்களுக்கும், எல்லா கலாச்சாரம், எல்லா சமயத்தை சேர்ந்தவர்களுக்கும் பொதுவாக இருக்கும் ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டத்தில் இருக்கும் பிழைகள் வரும்போது, நீங்கள் காசு உங்களுக்கு பிரச்சனை என்றால் சில நேரம் உங்களுக்கு சாக்ராவில் நான் பார்க்கும்போது கருப்பு கலராக இருக்கலாம், சுருங்கி இருக்கும் அல்லது பெருத்திருக்கும். அப்படி கனவிதமான நீங்கள் நன்றாக கவலைப்படுகிறீர்கள், உங்களுக்கு காசு இல்லை என்றால் கீழ் சாக்ராவை பார்க்கும்போது அது கலர் மாறி இருக்கும். அப்பொழுது எனக்கு தெரியும் இவர்களுக்கு இதில் தான் பிரச்சனை இருக்கின்றது என்று. பொதுவாக சாக்ராவை கிளியே பண்ணவே பல பேருக்கு பல மாற்றங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கின்றது. இது இன்னும் ஒரு லெவலில் ஆக்களுக்கு நான் உதவி செய்யலாம்.
உடம்பு லெவலை விட எனர்ஜி லெவலில் என்னால் உதவி செய்ய முடியும் என்பதால் தான் இதனை நான் தொழிலாக எடுத்திருக்கின்றேன். அதாவது நீங்கள் சொன்னீர்கள் எந்த சமயம் சார்ந்தவர்களும் இதை ஈடுபட்டு கொள்ளலாம் என்பது. ஆனால் இதை ஒரு குறிப்பிட்ட சமயம் சார்ந்தவர்கள் தான் இதை ஒரு முக்கியமாக எடுத்திருக்கிறார்கள். முந்தின காலத்தில் தவம் இருப்பவர்கள் அவர்களால் இதனை பார்க்கக்கூடியதாக இருந்ததால் சில சமயத்தில் கூடுதலாக இது பேசப்பட்டுள்ளது. சிலது அதாவது ஏஞ்சல்கள் சில சமயத்தில் பேசப்பட்டது மேலதிகமாக, சாக்ராக்கள் சில சமயத்தில் மேலதிகமாக பேசப்பட்டது. ஆனால் எல்லா மனிதர்களுக்கும் இந்த சக்திகள் இருக்கின்றன. எல்லா மனிதர்களும் உரிமை இதனை சரியாக பயன்படுத்தி தனது வாழ்க்கையை தாங்கள் உருவாக்கி கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் இது எங்களுடைய சக்தி. இது நாங்கள் வெளியிலிருந்து எடுக்கவில்லை, வெளியால் ஒருவரிடம் போகவில்லை. எமது சக்தியை நாங்கள் சுத்தப்படுத்தி கொண்டுகின்றோம். நாம் எம்மோடு தொடர்பாக இருக்கும் எனர்ஜிகளை நாங்கள் சரியான முறையில் ரிசீவ் பண்ணும்போது எம்மால் சரியான முறையில் இயங்க முடியும். இது எல்லாருக்கும் பொதுவானது. அதாவது மற்றவருடைய சக்கரங்களை பார்க்கிறேன் என்று சொன்னீர்கள். எவ்வாறு அதை உங்களால் பார்க்க முடிகிறது? அதாவது ஒரு ஆளுக்கு எனர்ஜி லெவல் ஒரு லெவலுக்கு நாங்கள் வந்தபோது இந்த சாக்ரா சிஸ்டம் சரியாக இயங்கும் போது நான் மாத்திரமில்லை, என்னை போல் பல பேர் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு 4 வகையான முறையில் மெசேஜ் இன்ஃபர்மேஷன் வரும். அதாவது ஒன்று கிளியர்வாயன்ட், அதாவது நாங்கள் ஒரு டிவி ஸ்க்ரீனில் பார்ப்பது போல் மைண்ட் ஐயில் பார்ப்போம். அல்லது எங்களுக்கு ஒரு ஃபீலிங், இதில் தெரியும் இவருக்கு இதில் பிரச்சனை இருக்கின்றது. அதை கிளியர் சென்டியன்சஸ் சொல்கிறது. இன்னும் ஒன்று கிளியர் ஆடியன்ஸ், அதாவது எங்களுக்கு கேட்கும் ஒரு ஆள் சொல்கிற மாதிரி. அடுத்தது கிளியர் கோனியன்ஸ், அதாவது எனக்கு தெரியும் இவருக்கு இந்த பிரச்சனை இருக்கின்றது என்று. 4 வகையான முறையை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். இந்த முறைகள் எல்லாருக்கும் பொதுவானது. எல்லா மனிதர்களிடமும் இந்த சக்தி இருக்கின்றது. நீங்கள் சில நேரம் ஒரு வேலை செய்யும் போது உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஒரு பிரச்சனை வரப்போகுது என்றால் உங்களுக்கு தெரிந்திருக்கும் சில நேரங்களில் இது கூடாது, உங்கள் அடி வயிற்றில் ஒரு ஃபீலிங், இது சரி வராது. சில நேரம் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அது ஒரு இன்ட்யூஷன் எங்கள்கிட்ட எல்லாரிடமும் அது இருக்கின்றது. அதை விட நீங்கள் ஒரு லெவல் போனால் இது வரும். இது எல்லாருக்கும் நார்மல். இது அதே மாதிரி தான் இதுவும். அது ஒரு முதல் ஸ்டடி. இது அடுத்தது. இந்த 4 வகையில் நீங்கள் எடுக்கும்போது என்ன நடக்கும் என்றால் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். எங்கிருந்து வருகின்றது என்று ஒரு கேள்வி வரலாம். எங்கிருந்து வருகின்றது என்றால் உங்களுக்கென்று ஏஞ்சல்கள், உங்களுக்கென்று கைட்ஸ், உங்களுக்கு ஒன்று கவுன்சிலே இருக்கின்றது மேலே. நீங்கள் எல்லாருமே ஆத்மீகத்தில் உள்ளவர்கள் தான். மனிதர்களாக பிறப்பவர்கள் அவ்வளவு பேரும் ஆத்மீகத்தில் உள்ளவர்கள். அதில் லைஃப் ஸ்டைல் தான் மாறுகின்றது. சில பேர் இதனை வளர்த்து கொள்கின்றார்கள், சில பேர் இதனை கவனிப்பதில்லை. ஆனால் வளர்த்து கொள்பவர்களின் வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மன நிம்மதியான வாழ்க்கையை அவர்கள் வாழுவதை பார்க்கலாம். அதற்கு காரணம் என்னென்றால் ஒரு லெவல் எனர்ஜிக்கு பிறகு இதையும் கிரியேட் பண்ணுற தன்மை கூடுதலாக இருக்கும். அதனால் தான் இந்த சக்திகளை நாங்கள் பயன்படுத்துவதால் நமக்கு நன்மை கிடைக்கும். இது ஒரு உளம் சார்ந்த மனம் சார்ந்த பிரச்சனைக்கான தீர்வை தரக்கூடியதா அல்லது உடலிலே இருக்கக்கூடிய நோய் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய? எல்லாத்துக்குமே இது தீர்வு தரக்கூடியது. இதுக்கு என்ன மாதிரி என்று சொன்னால் நாம் எமது பங்கையும் யோசிக்க வேண்டும். நாம் இங்கு வரும்போது ஒரு சோல் பிளான் எடுக்கின்றோம், ஒரு எக்ரிமெண்ட். அதாவது நான் இந்த பகுதிகளை நான் வளர்த்து கொள்ள போகின்றேன். அது நீங்கள் உங்கள் போன பிறப்புகளிலிருந்து நீங்கள் உங்கள் கைட்ஸோடு ஏஞ்சலோடு நீங்கள் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து தான் நீங்கள் வருகின்றீர்கள். அதாவது உங்களது சோல் எடுக்கின்றது அந்த முடிவை. அப்பொழுது நீங்கள் இங்கே வருகின்றீர்கள். இங்கே வரும்போது என்ன நடக்கின்றது? உங்களை நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணுகின்றோம். இங்கிருந்து உங்களுடைய அம்மா, உங்களோட கலாச்சாரம், உங்களோட பேரண்ட்ஸ் அல்ல உங்களோட ஸ்கூல் உங்களுக்கு சொல்லித்தருவ நம்பிக்கைகளையும் அந்த பிலீஃப் சிஸ்டமும் அதே மாதிரி அந்த எண்ணங்களையும் நீங்கள் நம்புகின்றீர்கள். அதை சுற்றி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உருவாக்கி கொள்கின்றீர்கள். அந்த நம்பிக்கைகள் எல்லாமே உண்மையான நம்பிக்கைகளா? இல்லை. சில நேரம் நீங்கள் ஒன்று நம்புவீர்கள், இன்னும் ஒரு கலாச்சாரத்தில் இருப்பவர் இன்னும் ஒரு நம்பிக்கையை நம்பி 2 நம்பிக்கையில் பிழைக்கும் போது அங்கு ஒரு பிரச்சனையே வருகின்றது. ஆனால் உண்மையாக என்னவென்று சொன்னால் இந்த நம்பிக்கைகளுக்கு மேலால் நமக்கு ஒரு சக்தி இருக்கின்றது. அந்த சக்தியை நாங்கள் உண்மையான செல்ஃப் என்று சொல்லுவது. அந்த சக்தியை நாங்கள்
ரீச் பண்ண வேண்டுமென்றால் நாமுமே வளப்படுத்தி கொள்ள வேண்டும். எமது எனர்ஜி சிஸ்டம் நார்மலாக இயங்க வேண்டும். அதன் பிறகு நாங்கள் அதனோடு தொடர்பு கொள்ளும்போது எதையும் உருவாக்கும் தன்மையை நாங்கள் அடைகின்றோம். இது ஒரு சின்ன வேலை. இது எல்லா மனிதர்களிடம் உள்ளது, எல்லா மனிதர்களாலும் மேலும். அதாவது இது இந்த மெடிடேஷனோடு சம்பந்தப்பட்டவர்கள் இந்த தியானத்தின் மூலமாக இதை வரவழைத்துக் கொள்ளலாம். இப்படியான மனத்தை ஒருமுகப்படுத்தக்கூடிய சக்திகளை நாங்கள் உருவாக்கி கொள்ளலாம் என்று இந்த தியானம் தொடர்பாக இயங்குகின்றவர்களும் தங்களுடைய கருத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த விடயத்திலிருந்து இது எவ்வாறு வேறுபடும்? தியானத்தில் மூலம்தான் ஆரம்பத்தில் நானுமே இதை பார்த்தது. அது காரணம் என்னவென்று சொன்னால், உங்களது மூளை நீங்கள் நான் இப்பொழுது உங்களோடு கதைக்கும் போது உங்களது மூளையின் கதிர்கள் கதிர்களை விடுகின்றன. அது ஒரு விதமான கதிர்கள். அவை எந்த நேரமும் நல்ல ஃபாஸ்ட்டாக போகும். அடுத்தது நாங்கள் தியான நிலையில் ஒரு அல்ஃபா நிலைக்கு போகின்றோம். இன்னும் நாங்கள் டீப்பாக சமாதி நிலைக்கு போகும்போது நாங்கள் ஒரு தியாத்தா என்ற ஒரு கதிர்களை விடுகின்றோம். அதாவது அல்ஃபா தியாத்தா என்றதை கொஞ்சம் வேறுபடுத்தி சொல்ல வேண்டும் என்றால், அது சார்ந்த உங்களுக்கு அது தொடர்பான சரியான விளக்கம் இருக்கும். அதை கேட்கின்ற எங்களுக்கு உண்மையில் அதனுடைய வேறுபாடு என்ன என்பது தெரியாது. இவை ஒரு விதமான அலைகள் எமது மூளையில் உருவாகின்றன. ஒவ்வொரு நிலையில் நீங்கள் ஒரு அமைதியான நிலையில் அடையும் போது உங்களால் இந்த அலைகளை சரியான முறையில் மாற்றுகின்றீர்கள். அது தண்டபாட்டில் மாறு ஒரு நிலை. ஆனால் நீங்கள் ஒரு அமைதி நிலைக்கு போக வேண்டும். போகும்போது அது மாறுகின்ற அந்த நிலையில் உங்களால் மேலிருந்து இன்ஃபர்மேஷனை சுலபமாக எடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் இன்னும் ஒரு லெவலுக்கு உங்கள் மூளையை கொண்டு போகின்றீர்கள். மூளையில் பல சுரப்பிகள் இருக்கின்றன. அந்த சுரப்பிகள் எனர்ஜியை எடுப்பதற்கேற்ப அமைக்கப்பட்டவை. உதாரணத்துக்கு பினால் கிளாண்ட் என்று சொல்லி, அல்லது சூம்பி சுரப்பி, அல்லது அதன் பெயர். அது பார்த்தீர்கள் என்றால் அது கிறிஸ்டாலர் இருக்கும். அந்த கிறிஸ்டாலர் உங்களுக்கு தெரியும். கிறிஸ்டால் நாங்கள் போய் மணிக்கூட்டுக்கு பாவிக்கின்றோம். எனர்ஜியை எடுப்பதற்கு பல இடங்களில் பாவிக்கப்படும் ஒன்று. அதே மாதிரி உங்களிடமும் அந்த சிஸ்டம் இருக்கின்றது. அதனை நீங்கள் பயன்படுத்தி மேலுலகத்து எனர்ஜிகளை நீங்கள் சமமாக எடுத்து உங்கள் வாழ்க்கையை பயன்படுத்தி கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் எல்லா மனிதர்களுக்கும் சந்தோஷமாக இருப்பது தான் விருப்பம். அதனை நாம் இந்த முறையில் செய்து கொள்ளலாம். இது எமக்கென்று இருக்கும் முறை. அதை நாங்கள் தெரியாமல் விட்டோம். பழக்கம் இல்லாமல் போய்விட்டது. ஏனென்று சொன்னால் இதை ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் தான் பயன்படுத்தி வந்ததால் மற்றவர்கள் வாழ்க்கையை பெரும்பாக பார்க்கின்றார்கள். ஆகவே இது மேற்கத்திய மருத்துவ முறை உடனடியான ஒரு தீர்வை தருகிறது. அதாவது உங்களுக்கான ஒரு காய்ச்சல் வந்துவிட்டது என்றால் அதை நீங்கள் உடனடியாக அவர்கள் தருகின்ற மருத்துவ முறையினூடாக நாங்கள் உடனடியாக தீர்த்து கொள்ளலாம். இந்த தீர்வு ஒரு உடனடியான தீர்வாக இருக்குமா, அல்லது ஒரு நீண்ட நாள் எடுத்துக்கொள்ளுமா உங்களுக்கான இந்த தீர்வுக்கு? இது என்னத்துக்கு நீங்கள் வருகிறீர்கள் என்று பொறுத்தது. அதாவது உங்களுக்கு ஒரு மனப்பிரச்சனையில் வந்தீர்கள் என்றால் நான் அவர்களுக்கு ஏற்றதாக கதைத்து அவர்களுக்கு கோச்சிங்கும் கொடுத்து அதோடு எனர்ஜி ஒர்க்கும் செய்வேன். ரெண்டும் வேலை செய்யும்போது அவர்களுக்கு வரும். அது மாற்றங்களை அவர்கள் பார்த்திருக்கின்றார்கள். நிறைய பேர் மாற்றங்களை உணர்ந்திருக்கிறார். வருத்தம் என்று வரும்போது சில மாற்றங்கள் இருக்கின்றன. உதாரணத்துக்கு ஒரு பாக்டீரியா அல்லது வைரஸில் வருத்தம் வரும்போது உடம்பில் சில நிலைமைகள் வந்துவிட்டது ஏற்கனவே. அவை வித்தியாசமான ஒரு ப்ராசஸ். அதையும் சில நேரம் என்ன நடக்கும் என்றால், நாங்கள் பாக்டீரியாவுக்கு மருந்து கொடுக்கும்போது என்ன செய்கின்றோம், பாக்டீரியாவில் உங்களுக்கு ஒரு வருத்தம் வந்தால் நாங்கள் இன்சுலினோ அல்லது என்னவாவது ஒரு மருந்து கொடுக்கும்போது என்ன செய்கின்றோம், அதனுடைய தாக்கத்தை குறைக்கின்றோம், மாற்றுகின்றோம் அல்லது நிப்பாட்டுகின்றோம் ஒரு வகையிலே. அது வித்தியாசமான ஒரு ப்ராசஸ். ஆனால் உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கின்றது உடல்நிலை, அதாவது நோமல் மருந்துக்கு உங்களுக்கு அது மாறாது. ஆனால் நீங்கள் குறைக்கலாம். அப்படியான வருத்தங்கள் இருக்கின்றன. அப்படியான வருத்தங்களுக்கு இந்த எனர்ஜி ஒர்க் நல்ல பவர்ஃபுல்லான ஒரு ஒர்க். நான் பொதுவாக வருத்தக்காரரை எடுப்பதில்லை. அதற்கு காரணம் என்னவென்றால், மருந்து பாவிப்பவர்கள் எடுக்கும்போது நான் இது பொறுப்பை எடுக்கின்றேன் என்பதற்காக நான் பொதுவாக எடுப்பதில்லை. ஆனால் என்னிடம் வருபவர்கள் வேறு ப்ராசஸ் செய்யும் போது அது மாறி இருக்கின்றது, குறைந்திருக்கின்றது. அப்படி நிறைய பேர் நடந்திருக்கின்றது. அதை விடுத்து இன்னொரு விடயத்தை கேட்க வேண்டும். இந்த ஹீலிங் என்று சொல்லப்படுகின்ற உங்களுடைய துறையில் என்னென்ன முறைகள் இருக்கிறது? எப்படியான முறைகளினூடாக நீங்கள் நிச்சயமாக பல்வேறு மெத்தட்ஸ் இருக்கும் நான் நினைக்கிறேன். என்னென்ன முறைகள் இருக்கிறது? பல வகைகள் இருக்கின்றன. ஹீலிங் உண்மையில்
எனர்ஜியை நீங்கள் எடுக்கும் ஒரு வகை என்பதால் நீங்கள் எனர்ஜியை எடுப்பதற்கு பல வகை. ஒன்று வந்து ரெக்கி ஹீலிங் என்பது நான் மேலுகத்தில் இருக்கும் பிரமியத்தில் இருக்கும் எனர்ஜியை எனது கையால் எடுத்து மற்றவர்களுக்கு கொடுப்பது. அது ஒரு வகை இருக்கின்றது. அதைவிட சூரியனின் கதிர்கள் உண்மையில் பார்க்கும்போது வெளிச்சமாக தெரிவது, ஆனால் கதிர்களை பெரும்பாக எங்களைப் போலையாக்கள் பார்க்க முடியும். அந்த 12 கதிர்கள் இருக்கின்றன. எங்களது 7 சாக்கிராவில் 7 கதிர்கள். என்ன நிலையிலிருந்து நீங்கள் அதை பார்ப்பீர்கள்? அதாவது நீங்கள் சொன்னீர்கள் மேலே ஒரு சக்தி இருக்கிறது, அதை கையினால் எடுத்து மற்றவர்களுக்கு கொடுப்பது. இது ஒரு நம்பிக்கையோடு சார்ந்த விடயம் இல்லையா? அல்லது நீங்கள் நம்பினா இது சாத்தியம், எல்லாராலும் முடியும். ஆனால் முதலில் நம்பிக்கை வர வேண்டும், அப்பொழுதுதான் இது துறக்கின்றது. இப்போ நான் மெடிடேஷன் செய்யும்போது நான் இந்த லைட்டுகளை பார்க்க தொடங்கிவிட்டேன். அது வந்து நான் வந்து படித்து கொண்டு இருக்கும்போது செய்த ஒரு தியான முறையில் நான் இதை நோக்கி தியானம் செய்யவில்லை. ஒவ்வொரு நாளும் இருந்து மணித்தியால கணக்கில் செய்யவில்லை. 20 நிமிஷம் நான் தியானம் செய்துவிட்டு படிப்பதற்காக செய்த ஒன்று. அந்த டைமிலேயே நான் சரியான ஆழ்ந்த நிலைக்கு போய் இப்படியான இதுகளை பார்த்திருக்கின்றேன். அப்பொழுது எனக்கு தெரியும் இது உண்மை என்று. இப்போ இதனை பேர்ந்து நான் முறைப்படி இதற்கு பல முறைகள் இருக்கின்றது. எப்படி எனர்ஜியை எடுப்பது, எப்படி விடுவது என்பது அதுகளை படிக்கலாம். அதுகளை படிக்கும்போது அவர்கள் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் செய்வார்கள், அதை நாங்கள் ஃபீல் பண்ணுவோம். அப்படித்தான் நான் இதுகளை பயன்படுத்தினேன். கதிர்கள் இருக்கின்றன அல்லவா, நான் இப்போ ஒரு இன்டென்ஷன் வைக்கும்போது சிவப்பு கதிரை நான் கூப்பிட இன்டென்ஷன் வைத்தேன் என்றால் சிவப்பு கதிர் வந்து அவருடைய ரூட் சாக்ராவை சுத்தமாக்கும். அதை நான் இன்டென்ஷனில் சொல்ல முடியும். நான் எதை ஃபோக்கஸ் பண்ணுகின்றேனோ அதனை நான் எடுக்கின்றேன். நீங்கள் ஒரு லெவல் எனர்ஜிக்கு பிறகு வந்து விட்டால் அதை உங்களாலும் செய்ய முடியும். அது எல்லா மனிதர்களாலும் செய்ய முடியும். இது ஒரு நம்பிக்கையற்று ஒருத்தர் வந்திருக்கிறார் உங்கள் முன்னாடி, அதாவது உங்களுக்கு முன்னே இதில் நம்பிக்கை இல்லை, பரீட்சித்து பார்க்கலாம் என்று ஒருவர் வருகிறார். எப்படி நீங்கள் அவரை மாற்றுவீர்கள்? பொதுவாக நான் அவர்களிடம் கேட்பேன் பெர்மிஷன். அவர் நம்புகிறாரே இல்லையோ எனக்கு வந்து அவர் பெர்மிஷன் தர வேண்டும். ஏனென்று சொன்னால் எங்கள் எல்லாருக்கும் ஒரு ஃப்ரீ வில் இருக்கின்றது. அதாவது நான் உதவி கேட்டால் தான் யாரும் உதவி செய்ய முடியும். கடவுளாக இருந்தா என்ன, ஏஞ்சலாக இருந்தா என்ன, நானாக இருந்தா என்ன. அப்போ அவரை நான் கேட்பேன், உங்களுக்கு இதை செய்ய விருப்பமா? அவர் ஓம் என்று சொன்னார் என்றால், உண்மையில் விரும்பினார் என்றால், அவர் நம்பவில்லை என்றாலும் அவருக்கு வேலை செய்யும். ஆனால் அவர் விரும்பவில்லை என்றால் வேலை செய்யாது. உதாரணத்துக்கு என்னிடம் அடிக்ஷனுக்கு ஆட்கள் வந்து அடிக்ஷனை நான் எடுத்திருக்கின்றேன். ஒரு ஆளுக்கு அடிக்ஷன் வந்தது என்று சொன்னால் அவரை சுற்றி ஒரு எனர்ஜி வயிற்றளவில் சுற்றி பில்டப் பண்ணியிருக்கும். அந்த எனர்ஜியை ரிமூவ் பண்ணும்போது அவருக்கு அந்த அடிக்ஷன் போய்விடும். அப்பொழுது நான் எனது சொந்த சகோதரமே 25 வருஷம் சீக்ரெட் புகைப்பிடிப்பவர், அவர் வந்து என்னிடம் அதை எடுத்திருக்கின்றார். எனது சொந்த சகோதரம். இப்படி பல பேர் என்னிடம் எடுத்து அவர்கள் பிறகு செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு அந்த விருப்பம் போயிடும். ஆனால் வரும்போது அவர் 100% அதை விரும்ப வேணும் எடுப்பதற்கு. அவர் விரும்பினார் என்றால் நான் அதை எடுப்பேன். அடிக்ஷனுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கின்றது. நீங்கள் எதையும் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கள். உங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கின்றது, உங்களுக்கு ஒரு ஃப்ரீ வில் இருக்கின்றது. இது ரெண்டையும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எதையும் நீங்கள் செய்யலாம். அதற்கான சக்தியை நீங்கள் வளர்த்து கொள்ளலாம். அதை வளர்த்து கொள்ளும் போது நீங்கள் இதை உணர்வீர்கள். என்னுடன் வேலை செய்பவர்கள் இப்பொழுது எனர்ஜியை பார்க்கின்றார்கள், அவர்கள் லைட்டை பார்க்கின்றார்கள், அவர்களுக்கு கேட்டவுடனே உதவி கிடைக்கின்றது. அவர்கள் கடைசியாக ஒரு டெஸ்டமோனியலில் சொன்னால், நான் கொடுத்த ஒரு ப்ரேயரை அவர் சொல்லும்போது அவருடைய பிள்ளை அதுக்கு பிறகு ஆஸ்பத்திரிக்கு போகவில்லை என்று. அதற்கு என்ன காரணம்? நான் சொன்ன பிரேயர் இல்லை, அவ கனெக்ஷன் ஆயிட்டா. என்னுடைய பிரேயரில் இருக்கும் கடவுள்களை அவ கேட்கும் போது அவவுக்கு அந்த கனெக்ஷன் கிடைக்கின்றது. இது எல்லாருக்கும் வரும். இப்போ அவவுக்கு வந்த மாதிரி எல்லா மனிதர்களுக்கும் வரும். இந்த ஹீலிங் என்ற இந்த முறையை, அதாவது இந்த மருத்துவ முறையை எங்கு கற்றுக்கொண்டீர்கள்? நான் அமெரிக்காவில் கற்றுக்கொண்டேன், நல்ல பேரிடம். நான் ஒரு ஆளிடம் படிக்கவில்லை, எனக்கு ஒரு கூறு கிடையாது, நான் ஒரு தரையும் பின்பற்றவில்லை. இது வந்து எனக்குள் முதலே சக்திகள் தெரிய தொடங்கியதால் நான் இன்னும் படித்து பல முறைகளை சேர்த்து எனக்கு எந்த முறைகள் சரியாக படுகின்றதோ அதுகளை நான் பயன்படுத்த. அதாவது இது ஒரு குரு சீடன், குரு சிஷ்யன் போன்ற முறைதானா அல்லது? இல்லை, அப்படி ஒரு முறை அல்ல இது. நான் ஒரு
பல டீச்சர்ஸ் படித்த மாதிரி நானும் மற்றவர்களுக்கு டீச் பண்ணுறேன். அதே மாதிரி நானும் அவர்களிடம் படித்துவிட்டு நான் இப்பொழுது மற்றவர்களுக்கு இது எப்படி என்று பயன்படுத்துகிறேன். இந்த டீச்சிங் வந்து நார்மல் ஸ்கூலுக்கு படிக்கிற சிஸ்டம் இல்லை. எனேஜி அளவில் நாங்கள் ஒர்க் பண்ணுறது, எனேஜி அளவில் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் இதனை நாங்கள் உணர முடியும். இதை சொல்லி விளங்காது, நீங்கள் உணர வேண்டும். என்னிடம் ஒரு தரம் வருபவர்கள் அடுத்த நாள் அவர்கள் உடம்பில் உணர்வார்கள் அந்த எனேஜி கிளியரிங்கை. அவர்களுக்கு வலி இருக்கும், சில பேருக்கு முதுகு வலி, இடுப்பு வலி. நான் அந்த இடுப்பு வலியை எனேஜிகள், அதாவது சாக்ராக்களில் இருந்தால் அதை நான் கிளியர் பண்ணும்போது அவர்கள் அதில் எனர்ஜியை ஃபீல் பண்ணுவார். அதை நீங்கள் எவ்வாறு செய்கின்றீர்கள் என்பதுதான் இப்பொழுது எங்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. அந்த எதிர்பார்ப்பு இருந்தாலும் கூட ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரமாக இருக்கிறது. ஆகவே இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் இன்னும் பல விடயங்களை பேசலாம். இது எவ்வாறு சாத்தியம், அதாவது ஒருவருக்கு சக்கரங்களை சுத்தமாக்குதல் எவ்வாறு மருத்துவ முறை சாராது இந்த விடயத்தினூடாக எவ்வாறு சாத்தியம் என்ற ஒரு கேள்வி வருகிறது இல்லையா? காத்திருங்கள், இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் பேசலாம். இன்றைய நாள் நாங்கள் சந்திப்பில் திருமதி ஞானா ஒருத்திரன் அவர்களோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். காத்திருங்கள். தீபம் தொலைக்காட்சியின் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற விரும்புகின்றவர்களை நாங்கள் அழைக்கின்றோம். சமூக நடைமுறைகளை, சமூகத்தின் போக்கை கருத்தோடும் சுவாரஸ்யத்தோடும் பேச வல்லவரா நீங்கள்? உடனடியாகவே தொடர்பு கொள்ளுங்கள். media@deepamtv.tv. மீண்டும் சந்திக்கிறோம். சந்திப்பில் இன்று எங்களோடு இருக்கிறார் திருமதி ஞானா ஒருத்திரன். நேரடியாக கலந்து கொண்டிருக்கிறார். ஸ்வீடன் நாட்டிலிருந்து வருகை தந்திருக்கிறார் பிரித்தானியாவுக்கு. அதாவது ஹீலிங் என்று சொல்லப்படுகின்ற மருத்துவ முறை சார்ந்து பல நாடுகளிலும் பல்வேறு மக்களோடு இயங்கிக் கொண்டிருக்கின்றவர். அது குறித்து இன்னும் பல விடயங்களை பேசிக்கொள்ளலாம். இதிலே இன்னொரு விடயத்தை பார்த்தோம், எதிர்பார்ப்பு எவ்வாறு, இதனுடைய சாத்தியம் எவ்வாறு என்ற விடயத்தை, அதாவது இதற்கு முன்னதாக நாங்கள் பேசியிருந்தோம். சரி, தொடர்ந்து பேசலாம். இது ஒரு சமயம் சார்ந்தது அல்ல, இது வந்து யாராவது எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் என்று சொன்னீர்கள். என்றாலும் இது ஒரு நீங்கள் பேசுகின்ற விடயம், அதாவது இடுப்பு வலியை நீங்கள் அந்த சக்கரங்களை சுத்தமாக்குதல் என்று சொன்னீர்கள். இது என்ன முறையினூடாக நீங்கள் அதை சுத்தமாக்குகிறீர்கள்? சாதாரணமாக நீங்கள் எனர்ஜியை எடுப்பது, அதனை கொடுப்பது என்றதன் அடிப்படையில் அதை சுத்தமாக்குவது எவ்வாறு சாத்தியம் என்ற கேள்வி. அது என்னவென்றால், நாங்கள் எது இன்டென்ஷனில் வைக்கின்றோமோ ஒரு லெவல் எனர்ஜிக்கு பிறகு எல்லா மனிதர்களும் இன்டென்ஷன் வைக்கும்போது எனர்ஜி போகின்றது. நீங்கள் ஒரு வீடு வாங்க போகின்றீர்கள் என்றால் முதல் நீங்கள் வீடு வாங்க போகிறோம் என்ற எண்ணத்தை உருவாக்குகின்றீர்கள். பிறகு அந்த எண்ணத்தை நோக்கி நீங்கள் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு ஏற்ற நீங்கள் இன்டென்ஷனை வைக்கின்றீர்கள். அப்பொழுது ஒரு வீடை நீங்கள் கண்டுபிடிக்கின்றீர்கள். இது எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நோர்மலாக பயன்படுத்துவது. எதனை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுகின்றோமோ அதற்கு நாங்கள் எனர்ஜி கொடுக்கின்றோம். இப்பொழுது ஒரு லெவல் எனர்ஜிக்கு பிறகு நான் கேட்ட உடனேயே அந்த எனர்ஜி வந்துவிடும். சரியா? ஏனென்று சொன்னால் அந்த லெவல் எனர்ஜிக்கு பிறகு நீங்கள் ஒரு ரேடியோ ஸ்டேஷனில் ஒரு ரேடியோவை கேட்க வேண்டும் என்றால் நீங்கள் அந்த லெவலுக்கு நீங்கள் உங்களை சுவிட்சை திருப்ப வேண்டும். அப்பொழுது தான் நீங்கள் கேட்கின்றீர்கள். அது மாதிரி தான் இந்த சிஸ்டம் ஓப்பன் என்றால் நீங்கள் வந்து எடுப்பது சுலபமாக இருக்கும். மேலிருந்து எனர்ஜி எடுப்பது சுலபமான ஒன்று. அப்பொழுது நீங்கள் ஒரு இன்டென்ஷனை வைக்கும்போது இவருடைய சாக்கராவை நான் கிளியர் பண்ண போகின்றேன், இது என்னுடைய இன்டென்ஷன். அடுத்தது நான் ஒரு கதிரை கேட்கின்றேன், நீ வந்து இதை சுத்தமாக்கின்றால் அது வரும். அல்லது ஒரு ஏஞ்சலை கேட்கின்றேன், நீ வந்து இதை சுத்தமாக்கின்றால் அது வந்து செய்யும். ஏஞ்சல்களுக்கு வந்து உண்மை இந்த உடம்பு தெரியாது, அவர்கள் வேலை செய்வது எனர்ஜி உடம்பில். நான் எனது நண்பி கனடாவில் இருக்கிறார், அவளுக்கு நான் ஒரு முறை வருத்தம் சேர்க்கும்போது முதல் ஆரம்பத்தில் நான் எனது சொந்தக்கார ஃப்ரெண்ட்ஸுக்கு செய்யும்போது அவளுக்கு செய்யும்போது நான் உண்மையாகவே என் திரைப்பொடியில் ஒரு ஏஞ்சல் ரங்குவதை பார்த்தேன். ஏஞ்சல் எப்பொழுதும் ஸ்பின்னிங் என்ற ஒரு முறையில் ரங்குவார்கள். அப்பொழுது அவர் ரங்கி அவளுடைய அவளுக்கு நரம்பு அமர்த்தப்பட்டு எடுபடாமல் இருந்தது. அதனால் அவள் கையாட்ட முடியாத ஒரு நிலையில் இருந்தவா. அந்த நேரத்தில் அந்த ஏஞ்சல் ரங்கி அதை எடுப்பதை நான் கண்ணாலேயே பார்த்தேன். அவர் வந்து அதை எடுத்தது பிறகு அவளுக்கு அவள் ஃபீல் பண்ணது தனியே ஒரு சின்ன பெயின் போன மாதிரி. அதுக்கு பிறகு அவன் கை ஆடும்.
இப்படி எனக்கு கண்ணு கேஸுகள் என்ற வாழ்க்கையில் நடந்தது. கேட்கும்போது அவர்கள் வருவார்கள், என்னால் பார்க்க முடியும் என்பதால் அவர்கள் இருக்கின்றார்கள் வருகின்றார்கள் என்று எனக்கு தெரியும். பொதுவாக மனிதர் கேட்கும் போதும் அவர்கள் வருவார்கள், ஆனால் அதை உணரும் தன்மை மனிதர்களுக்கு இல்லை. அதனால் நம்பிக்கை இல்லை. இது பொதுவாக பல சமயங்களிலும் வெவ்வேறு வடிவங்களிலே நாங்கள் அதை அவதானிக்கிறோம். சாதாரணமாக தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் இருக்கின்ற அவர்களுடைய இந்த சமயம் சார்ந்த விடயங்களிலும் கூட உச்சாடனை ஊடாக அல்லது இசை ஊடாக கூட மருத்துவத்தை செய்து கொள்ளலாம் என்று கூட நாங்கள் விடயத்தை அறிகிறோம். என்றாலும் இதை நாங்கள் இப்பொழுது சாதாரண மனிதனும் இதை எவ்வாறு ஏற்றுக்கொள்வார் என்று சொன்னால், விஞ்ஞான ரீதியாக இதை ஏற்றுக்கொண்டால்தான், இதை நீங்கள் விளங்கப்படுத்தினால்தான் ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் தான் இந்த மனிதன் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார். விஞ்ஞான ரீதியாக இதை நீங்கள் எவ்வாறு நிரூபிக்கொள்ள முடியும்? என்னன்னு சொன்னால், எல்லாமே வைப்ரேஷன். ஒரு எனர்ஜி இருந்தால் ஒரு ஃப்ரீக்குவன்ஸ் இருக்கும், ஃப்ரீக்குவன்ஸ் இருந்தால் வைப்ரேஷன் இருக்கும் அல்லவா? அப்பொழுது நீங்கள் ஒரு எனர்ஜி லெவலுக்குலேருந்து இன்னும் ஒரு எனர்ஜி லெவலுக்கு போக வேண்டுமென்றால், ஒன்று உங்களிடம் தேவையில்லாத எனர்ஜியை நீங்கள் விட வேண்டும். அடுத்தது உங்களது எண்ணங்கள், உங்களது நம்பிக்கைகளை நீங்கள் மாற்ற வேண்டும். இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், சயின்ஸ் கணக்க விதத்தில் இப்படியான ஆராய்ச்சிகள் செய்திருக்கின்றார்கள். ஒன்று தண்ணியை ஒருவர் ஜப்பான் காட்ட ஒரு ஆள், ஜப்பானில் உள்ளவர், அவர் ஆராய்ச்சியில் கண்டுபிடித்துள்ளார். தண்ணிக்கு சொல்லுகளை சொல்லும்போது அதில் ஃபோமுகள் உருவாவதாகவும் அவை கிறிஸ்டால் ஃபோமில் உருவாகின்றன. எந்த வைப்ரேஷனில் அவர் சொல்லுகின்றாரோ, எந்த வைப்ரேஷன் என்று பார்ப்பது எப்படி என்றால், நீங்கள் ஹை எனர்ஜியில் இருப்பது ஹை வைப்ரேஷன் உள்ள ஒரு எண்ணத்தை சொல்லும்போது அது நல்ல கிறிஸ்டால் ஃபோமாக உருவாக்குகின்றது. ஒரு கூடாத சொல்லை நீங்கள் சொல்லும்போது அது சரியில்லாத ஃபோமுகளை உருவாக்குகின்றது. அதை அவர் ஆராய்ச்சியில் கண்டுபிடித்து வெளியால் விட்டுள்ளார். நாங்கள் எமது உடம்பில் 70% தண்ணி. அப்பொழுது நாங்கள் சொல்லுவது எங்களை எவ்வளவு தூரம் பாதிக்கும்? இப்படியெல்லாம் பலவிதமான ஆராய்ச்சிகள் இருக்கின்றன. டெலிபதி மூலம் இன்ஃபர்மேஷன் எடுக்கும் தன்மையை கண்டுபிடித்துள்ளார்கள். நான் உங்களுக்கு எனர்ஜி கொடுப்பதை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதற்கு ஒரு உதாரணம் பார்ப்போம். நீங்கள் ஒரு இடத்துக்கு போகின்றீர்கள், எல்லாரும் கவலையாக இருக்கின்றார்கள். அப்பொழுது உங்களுடைய மனம் கொஞ்ச நேரத்தில் ஒரு கவலை நிலையை அடைந்துவிடும். நீங்கள் ஒரு சந்தோஷமான இடத்துக்கு போகின்றீர்கள், அப்பொழுது நீங்கள் கொஞ்ச நேரத்தில் நீங்களும் வீட்டில் என்ன கவலை இருந்தாலும் அதை மறந்து அங்கே நீங்கள் ஒரு சந்தோஷ அலைக்குள் போக தொடங்குவீர்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், எந்த நேரம் எனர்ஜி ஒன்றிலிருந்து ஒன்றுக்கு போகின்றது. கூடிய எனர்ஜியிலிருந்து குறைஞ்ச எனர்ஜிக்கு எப்பொழுதும் எனர்ஜிகள் போகும் என்பது எத்தனையோ ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அப்போ கூடிய எனர்ஜியிலிருந்து குறைஞ்ச எனர்ஜிக்கு போகும்போது நீங்கள் உங்களது வாழ்க்கையை மாற்ற வேண்டுமென்றால் எப்பொழுதும் நீங்கள் கூடிய எனர்ஜிக்கு வர வேண்டும். அதற்கு என்ன காரணம்? உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு நல்ல தோட்ஸை உருவாக்கும் போது உங்களது மூளையில் இரசாயன தாக்கங்கள் உருவாகி உணர்வுகள் உருவாகின்றன. என்ன உணர்வுகள் உருவாகின்றதோ அதற்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கின்றது. அந்த வைப்ரேஷனுக்கு ஏற்ப மூளையின் முன்பகுதிக்கு அனுப்புவதா பின்பகுதிக்கு அனுப்புவதா என்பதை தீர்மானிக்கும் ஒரு பகுதி மூளையில் இருக்கின்றது. இது ஆராய்ச்சியில் கண்டுபிடித்துள்ளார்கள். பின்பகுதிக்கு போகும்போது எப்பொழுதும் எங்களை பாதுகாத்து கொள்ளும் ஒரு தன்மையை நாங்கள் அடைகின்றோம். முன்பகுதிக்கு போகும்போது நாங்கள் எதையும் தீர்மானிக்கும் ஒரு நிலைமையை அடைகின்றோம். பின்பகுதியில் ஃபைட் ஃப்ளைட் என்ற ஒரு சிச்சுவேஷனின் மூளை இருக்கின்றது. முன்பகுதியில் எமது ஆத்மாவின் எனர்ஜிகள் போகும். எங்களுக்கு தெரியும், எமது நெற்றிக்கண் முன்னுக்கு இருக்கின்றது என்று பல பேருக்கு தெரியும். எமது இதயம் முன்னுக்கு இருக்கின்றது. அதனால்தான் முன்பகுதிக்கு வரும் ஹை வைப்ரேஷன் சொல்லுகளையும் எண்ணங்களையும் நாங்கள் உருவாக்கும் போது எமது சோலின் எனர்ஜியோடு நாங்கள் சேருகின்றோம். அப்பொழுது எங்களது கிரியேஷன் எனர்ஜி கூடுகின்றது. நாங்கள் எதையும் மாற்றும் தன்மையை அடைகின்றோம். இந்த மூளையினுடைய இயக்கம் மனிதனுடைய இயக்கத்தை தீர்மானிக்கிறது. மூளை சொல்வதைத்தான் எங்களுடைய கையோ காலோ செய்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் உண்மை. அதாவது சில விடயங்களில் அசையக்கூடியவற்றை நாங்களாக நினைத்து செய்வது என்பது வேறு, நினைக்காத விடத்து மூளை தானாக இயங்குவது என்பது வேறு. இந்த இடத்தில் உங்களுடைய ஹீலிங் எமது ஆத்மாவின் கொண்ட்ரோலில் எமது உடம்பு இருக்கின்றது. நாம் கொண்ட்ரோல் பண்ணுவதில்லை எமது உடம்பு இயக்கங்களை, அது எமது ஆத்மாவின் எனர்ஜி தான் செய்கின்றது. அதனால்தான் நீங்கள் ஆத்மாவின் எனர்ஜி லெவலுக்கு நீங்கள் வரும்போது உங்கள் உடம்பில் சுலபமாக எதுவும் செய்து கொள்ளலாம். ஏனென்று சொன்னால், நான் ஒருத்தரை மாற்றுகின்றேன் என்றால் அது நான் மாற்றவில்லை, அவருடைய எனர்ஜியை நான் திருப்பி எடுத்து கொடுக்கின்றேன்.
அவருக்குள்ள எல்லாமே இருக்கின்றது. நான் அவருக்கு எது தேவையில்லையோ அதைத்தான் விளக்குகின்றேன். அவரே நான் மாற்றவில்லை, அவர்தான் மாறிக்கொள்ளுகின்றார். இயற்கையாக அவருடைய உண்மையான நிலைக்கு அவர் வருகின்றார். அவருடைய ஆத்மா தான் அதை கண்ட்ரோல் பண்ணுகிறது. எவ்வளவு நாள், அதாவது இப்படியான மாற்றத்தை உங்களால் செய்வதற்கு ஒருவருக்கு இவ்வளவு நாள் தான் எடுக்கும் என்பதை நீங்கள் முன்கூட்டியே தீர்மானிக்கலாமா, அல்லது எவ்வளவு நாள் தான் எடுக்கும் என்று ஒரு என்னால் எவ்வளவு நாள் எடுக்கும் என்று ஒருவருக்கு சொல்ல முடியாது. ஆனால் அவர் இவ்வளவு வைப்ரேஷனில் இருக்கிறார், அவருக்கு என்ன பிரச்சனை இருக்கின்றது, அதற்கேற்ப என்னால் அவருக்கு உதவி செய்ய முடியும். ஒரு நாளில் மாறியவர்கள் இருக்கின்றார்கள், ஒரு தரம் என்னிடம் வந்தே மாறிப்போனவர்கள் இருக்கின்றார்கள். சில பேருக்கு சில கூட தேவைப்படும், அவருக்கு என்ன சிச்சுவேஷன், என்ன வைப்ரேஷனில் அவர் இருக்கின்றார் என்பதை பொறுத்து. அடுத்தது அவருடைய ப்ரோக்ராம் எவ்வளவு ஸ்ட்ராங். சில பேருக்கு பிலீவ் சிஸ்டம் சரியான ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது அவர்கள் நிறைய பிலீவ் சிஸ்டத்தை வைத்திருப்பார்கள். என்னால் முடியாது, எனக்கு தெரியாது, நான் அப்படித்தான் இப்படித்தான் என்ற எண்ணங்களை அவர்கள் வைத்திருந்தால் அது அடிமனதில், அதாவது எங்களுக்கு சப்கான்சியஸ் மைண்ட் இப்படியான பிலீவ் சிஸ்டங்களை ப்ரோக்ராம் பண்ணி வைத்திருக்கின்றது. இந்த சப்கான்சியஸ் மைண்டோடு வேலை செய்யும் போது அது கொஞ்சம் டைம் எடுக்கும், அதை நாங்கள் ரிலீவ் பண்ண. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக நடக்கும். ஆனால் இது எல்லாருக்கும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஆகவே நம்பிக்கை என்பது அவசியம் என்பது உங்களுடைய கருத்து. நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பது இது ஒரு சமயம் சார்ந்த நம்பிக்கையாக இருக்க வேண்டுமா, அல்லது உங்களுடைய ஹீலிங் மருத்துவ முறை சார்ந்த ஒரு நம்பிக்கையாக இருக்க வேண்டுமா? இது சமயத்தை சார்ந்ததில்லை. ஏனென்று சொன்னால் இந்த சாக்ரா சிஸ்டமோ அல்லது இந்த எனர்ஜிகளோ எல்லாரிடமும் ஓடுகின்றது. இது ஒரு சமயத்தை சார்ந்ததில்லை. சில சமயத்தில் இது கூடுதலாக கதைக்கப்பட்டதற்கு காரணம் அந்த சமயத்தில் இருக்கும் கலாச்சார முறைப்படி இதை கண்டுபிடிப்பது அவர்களுக்கு சுலபமாக இருந்ததா. சில சமயத்தில் இதை பற்றி கதையாமல் இருந்ததற்கு அது இன்னும் ஒரு காரணம். ஆனால் பல எண்ணங்கள் இருந்தாலும் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா இனங்களுக்கும் இது சமமானது. இதனை பயன்படுத்த எல்லாராலும் முடியும். நான் அமெரிக்காவில் இருக்கும் கிறிஸ்டன் சமயத்தில் உள்ளவர்களோடு பழகி இருக்கின்றேன். அவர்கள் இதே எனர்ஜி ஒர்க்கை எனக்கு செய்த எனது ஒரு ஆத்மீக டீச்சர் ஜூடன்னிங் என்று அவள் ஒரு கிறிஸ்டன் சமயத்தை ஆரம்பித்து கொண்டவள். இப்பொழுது அவள் சமயம் இல்லை, அவள் என்னை போல எல்லாத்தையும் ஒன்றாக பார்ப்பவள். அந்த டைமில் அவள் முதல் பிறந்தது அவள் இந்த சமயத்தில், கிறிஸ்டன் சமயம். அது எந்த சமயத்தில் இருந்தவர்களுக்கும் சேர்ந்ததல்ல. பொதுவாக இப்படியான வெவ்வேறு ரீதியாக வருகின்ற இந்த மருத்துவ முறைகளை மக்கள் பார்ப்பது என்பது எவ்வாறென்றால், சில வேளைகளில் தங்களுடைய சாதாரண வாழ்க்கையிலிருந்து தங்களை தனிமைப்படுத்தும் அல்லது தங்களை பிரித்துவிடும் அல்லது சாதாரண வாழ்க்கை ஓட்டத்திலிருந்து மாற்றிவிடும் என்ற ஒரு விடயம் இருக்கிறது. இது ஏதாவது அப்படி செய்து விடுமா? இல்லை. ஏன் இல்லை என்றால், நான் குடும்ப வாழ்க்கையில் இருப்பவள். என்னுடைய வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக வந்தது இந்த வேலை செய்யும் போது. ஏனென்று சொன்னால், உங்களுடைய எனர்ஜி சிஸ்டம் சரியாக வேலை செய்யும் போது நீங்கள் சந்தோஷமான ஒரு மனநிலையில் எப்பொழுதும் இருப்பீர்கள். உங்களை அறியாமல் உங்களால் எதையும் செய்யக்கூடிய ஒரு சக்தியை நீங்கள் பெறுகின்றீர்கள். அப்பொழுது நீங்கள் மனநிறைவாக இருக்கும்போது உங்களை சூழ்ந்தவர்களும் மனநிறைவாக அடைகின்றார்கள். இது என்ன மாதிரி வேலை செய்வது என்றால், நான் இப்பொழுது சொன்னது மாதிரி ஒரு ஆள் கவலைப்படும் போது அந்த அடுத்த கவலைப்படுகின்றார். நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் தண்ணி அறியாமல் ஒரு எனர்ஜி லெவலில் அவர்களும் ஷிஃப்ட் பண்ணப்படுகின்றார்கள். இதனால் எல்லாருமே சந்தோஷத்தை அடையலாம். இந்த ஒரு குடும்பம் சந்தோஷம் இருந்தால் ஒரு சமுதாயம் சந்தோஷமாகின்றது. அதனால் எல்லா மனிதர்களுக்கும் இது இருப்பதாலும், இதனை நாங்கள் இயற்கையாக இருப்பதாலும் எல்லா சாக்கிராக்களும், உதாரணத்துக்கு நாங்கள் பார்த்தோம் என்றால் கடைசி சாக்கிராக்கள் உங்களது இங்கத்த வாழ்க்கைக்கு இருக்கின்றது. அதனை நாங்கள் விட்டு விட்டு வேறு இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நோமல் குடும்பம் வாக்கலாம், பண உதவிகளை நீங்கள் பெறலாம், சந்தோஷமான ஒரு மனநிலையில் மனநிறைவோடு நீங்கள் வாழலாம். சந்தோஷமான மனநிலையை தருகிறது என்று சொன்னால், இந்த ஹீலிங் என்பதை மருத்துவ முறை என்று சொல்லலாமா, அல்லது மனநிலையில் ஒரு சந்தோஷமாக தரக்கூடிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய முறை என்று சொல்லலாம்? இது எப்படி சொல்லலாம்? இது ரெண்டுக்குமே பயன்படுத்தக்கூடியது. ஏனென்றால் உமது ஆத்மா நான் சொன்ன மாதிரி உடம்பை கண்ட்ரோல் பண்ணுகின்றது. அதுதான் இந்த எனர்ஜிகளுக்கு எல்லாமே அதுதான் பொறுப்பாக இருக்கின்றது. எமது ஆத்மாவின் கண்ட்ரோலுக்குள் வர வேண்டும் என்றால் எல்லா மனமும் நிம்மதியடையும், உடம்பும் நிம்மதியடையும். வருத்தங்கள் வருவது சரியாக இல்லை என்றே சொல்லலாம். இப்படியானவர்களுக்கு வருத்தம் வருவதில்லை. எனது டீச்சர்ஸோ நானோ பல வருஷங்களாக வருத்தங்கள் அடையவில்லை. அதற்கு காரணம் இந்த எனர்ஜிகள் இந்த நேரமும் ஒரு விதமான ஃப்ளோவில் இருப்பதால் நாங்கள் எமது சோல் லெவலில் இருக்கின்றோம். அந்த எனர்ஜிகள் வருத்தங்கள் வருவதற்கு உங்களுக்கு ஒரு பாக்டீரியா தொத்து என்றால் நீங்கள் அதற்கு ஒரு
அதுக்கு ஒரு ரிசப்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு நிலை இருக்க வேண்டும். 4 பேர் இருக்கும்போது 4 பேருக்கும் தடிமன் வருவதில்லை. ஒருத்தருக்கு வரும், மற்ற 3 பேருக்கு வராமல் போகலாம். அதுக்கு காரணம் என்ன, இவருடைய லெவல் எனர்ஜி குறைவாக இருக்கும்போது தான் தொத்துகின்றது. வருத்தம் தொத்துவது கூட அப்படி இருக்கும்போது, இந்த நீங்கள் நல்ல ஹை லெவலில் இருக்கும்போது எந்த வருத்தமுமே சில வரும்போது இல்லை என்றே சொல்லலாம். அதே மாதிரி மனவளத்திலும் நிம்மதியாக இருப்பீர்கள். ஏனென்று சொன்னால் நீங்கள் உங்கள் இதயத்தோடு தொடர்பு கொள்ள தொடங்குவீர்கள். எமது மைண்டில் நாங்கள் ஒன்றை உருவாக்கும் போது நாங்கள் அதை கிரியேட் ஆக்ஷன் எடுக்கின்றோம். எமது இதயத்தோடு நாங்கள் தொடர்பு கொள்ளும்போது நாங்கள் கிரியேட் பண்ணுகின்றோம். அந்த கிரியேஷன் இதயத்திலிருந்து வரும்போது உங்களது ஆத்மாவோடு அது தொடர்பு கொள்கின்றது. ஆத்மாவோடு தொடர்பு கொள்ளும்போது உங்கள் மனம் நிம்மதியை அடைகின்றது. இதற்காக ஏதாவது உணவு பழக்க வழக்கங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது, அதாவது பொதுவாக மேற்கத்திய நாடுகளில் இருக்கின்றவர்களுக்கு பொதுவாக என்ற பிரச்சனை ஒன்று இதயம் சம்பந்தமான பிரச்சனையாக இருக்கும், அல்லது ஹார்ட் அட்டாக் தொடர்பான பிரச்சனையாக இருக்கும், அல்லது நீரிழிவு தொடர்பான பிரச்சனையாக இருக்கும். இது பொதுவாக இப்பொழுது நீரிழிவை பணக்காரர்களுக்குரிய நோய் என்று கூட சொல்வார்கள். ஆனால் பொதுவாக இப்பொழுது எல்லோருக்கும் வர துவங்கிவிட்டது. ஆகவே எல்லோரும் செல்வந்தராக மாறிவிட்டார்களா என்பது ஒரு கேள்வி. என்றாலும் இந்த இப்படியான விடயங்களுக்கு, அதாவது உணவு பழக்க வழக்கம் என்பதுதான் இவர்களை இப்படியான ஒரு நோய், அதாவது நீண்டகால நோய்க்குள் கொண்டு செல்கிறது என்பது கேள்வி. ஏதாவது இருக்கிறதா பழக்க வழக்கம்? இப்போ அது உண்மையில் நாங்கள் பார்த்தால் நான் சொன்ன மாதிரி எல்லாமே எனர்ஜி. அப்பொழுது நீங்கள் இன்னத்தை சாப்பிடுகிறீர்கள் என்றது எனர்ஜி. அப்பொழுது நீங்கள் சாப்பிடும் சாப்பாடு அளவுக்கு அதிகமாக சிஸ்டத்தை மாற்றுகின்றதென்றால் அது பிரச்சனையை கொடுக்கும். அதே மாதிரி இப்போ இவர்கள் சாப்பிடுவது, இவர்கள் எடுக்கும் உணவுகளின் பிழைகள் தான் அதை உருவாக்குகின்றன. கணக்க உணவுகள் தயாரிக்கப்பட்ட உணவுகளாக இப்பொழுது சாப்பிடப்படுகின்றது. அப்பொழுது அதன் எனர்ஜி குறைவு. இன்னத்தை பற்றி எனர்ஜியை பார்க்கின்றோம் என்றால், எவ்வளவு தூரத்துக்கு சூரியனின் கதிர் அதில் இருக்குமோ அது நல்ல உணவு. உதாரணத்துக்கு நீங்கள் பச்சை மரக்கறிகளை பார்க்கும்போது சூரியனின் தயாரிப்பு அப்படியே இருக்கின்றது. ஆனால் நீங்கள் ஒரு கடையில் வேண்டின ஒரு சாப்பாடை பார்க்கும்போது அது ஒரு மிதமான இண்டஸ்ட்ரி சாப்பாடு. அதனால் அதில் இருக்கும் எனர்ஜி மிகவும் குறைவாக இருக்கும். என்னை போன்றவர்கள் எனர்ஜியை பார்ப்பதால் நாங்கள் இப்படியான உணவுகளை தவித்து விடுவது. ஏனென்றால் எனக்கு அந்த வித்தியாசம் உடம்பில் உடனேயே தெரியும், நான் அதை சாப்பிட்டேன் என்றால். அதனால் இது எனக்காக நான் எடுத்துக்கொண்டது. இப்படியான வருத்தங்கள் பெரும்பாலும் உருவாவதற்கு அது ஒரு காரணம். அடுத்தது அவர்களுடைய பிலீஃப் சிஸ்டமோ. எனக்கு அம்மாக்கு இருந்தால் எனக்கு வரும் என்று நான் நம்ப தொடங்கினேன் என்றால் நான் அதற்கு எனர்ஜி கொடுக்கின்றேன். அதுவும் ஒரு காரணம். இப்பொழுது பல பேர் சொல்வார், வெளிநாட்டிலிருந்தால் இப்படித்தான் நடக்கும். அதற்கு என்ன தீர்வு உங்களோட பக்கத்தில்? எந்த பக்கத்தில் நீங்கள் உங்கள் எண்ணங்களை யோசித்து பாருங்கள். எண்ணங்கள், உங்களது நம்பிக்கைகள் உங்களுக்கு உதவி செய்கின்றதா என்று யோசித்து பாருங்கள். நம்பிக்கைகள் உங்களுடையதா என்று யோசித்து பார்க்க வேண்டும். நான் எடுக்கும் நம்பிக்கை, நான் சொல்லும் நம்பிக்கைகள் எல்லாம் என்னுடையதா? இல்லை, அம்மா சொன்னது அல்லது வீட்டில் சொன்னது அல்லது எனது கலாச்சாரத்தில் சொன்னது அல்லது சமுதாயத்தில் சொன்னதாக இருக்கும். அந்த நம்பிக்கைகள் எனக்கு உதவி செய்தால் நான் அதை வைத்துக் கொள்ளலாம். நம்பிக்கைகள் எனக்கு உதவி செய்யவில்லை என்றால் நான் கேள்வி கேட்க வேண்டும், இது எனக்கு உதவி செய்கின்றதா? அப்பொழுது நாங்கள் இந்த நம்பிக்கைகளை எடுக்கும் முறைகள் இருக்கின்றன. அதனை பயன்படுத்தி இந்த நம்பிக்கைகளை நாங்கள் ரிவ்யூ பண்ணி புது நம்பிக்கைகளை நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணி கொள்ளலாம். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒருவர் இனிமேல் ஒன்று ஒரு நிலைமையில் கஷ்ட நிலைக்கு போய்விட்டு திடீரென்று ஒரு நல்ல நிலைக்கு வருவதை நீங்கள் பார்க்கலாம். அதற்கு காரணம் அவருடைய பிலீஃப் சிஸ்டம் இனிமேல் ஒரு நிலைக்கு போகும்போது சில நேரம் மாறிவிடுகின்றது. இனிமேல் என்ன நடந்தாலும் நடக்கணும்னு அவர் அந்த பிலீஃப் சிஸ்டத்தை விட்டுடுவார். அப்பொழுது டப்புன்னு அவர் மேலுக்கு வருவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. இப்படியெல்லாம் பல மனிதர்கள் வாழ்க்கையிலேயே இதை பார்த்திருக்கலாம். நீங்கள் பொதுவாக பார்த்த பல்வேறு இப்படியான வருகை தருகின்ற மனிதர்களிலிருந்து நீங்கள் ஹீலிங் தொடர்பான எவ்வாறான முறைகளை நீங்கள் அவர்கள் மீது பிரயோகித்திருக்கின்றீர்கள்? அதில் எவ்வளவு தூரம் நீங்கள் வெற்றி கண்டிருக்கிறீர்கள்? நான் பலவிதம். ஒன்று ஏஞ்சல்களை வைத்து செய்வேன். என்னோடு 16 ஆர்க் ஏஞ்சல்கள் தொடர்பாக இருக்கின்றார்கள். ஒவ்வொரு ஆர்க் ஏஞ்சல் என்பது ஏஞ்சல்களுக்கு பெரிய ஏஞ்சல்கள், அவர்களுக்கு ஒரு தொழில் இருக்கின்றது. இங்கே மனிதர்கள் ஒவ்வொரு தொழில்களில் வெற்றி பெற்றவர்கள் அல்லது திறமை பெற்றவர்கள் போல அவர்களது எனர்ஜிகளில் அவர்கள் தொடர்பாக இருக்கின்றார்கள். அந்த ஏஞ்சல்கள் இந்த பூமிக்கு உதவி செய்வதற்காக இருக்கின்றார்கள். அவர்களை நான் கூப்பிடும்போது அவர்கள் என்ன தேவை எனக்கோ அதை அவர்கள் ரிமூவ் பண்ணுவார்கள். இந்த மனிதருக்கு இது தேவை என்று முதல் எனக்கு இன்ஃபர்மேஷன் வரும். அதன் பிறகு நான் அவரை கூப்பிடும்போது ஒரு வகை நான் பயன்படுத்துவது. அடுத்தது சூரியனின் கதிர்கள். கான்சியஸ்னஸ், அதையே என்னால் எடுக்க முடியும்.
அதனை எடுத்து நான் மாற்றுவது. அதை விட நான் எனது எனர்ஜியை, அதாவது கடவுளின் எனர்ஜியை மேலிருந்து எடுப்பது, அது ஒரு முறை இருக்கின்றது. இப்படி பல முறைகளை நான் பயன்படுத்துவது உண்டு. எல்லா முறையிலும் வெற்றி கிடைக்கும். இன்னும் ஒன்று சொன்னீர்கள், அதாவது கனடாவிலே உள்ள ஒருவருக்கு அதாவது கையிலே வலி இருந்தது, ஆனால் நீங்கள் எனர்ஜியை மாற்றுவதனூடாக அவருடைய கை வலியை நீங்கள் மாற்றினீர்கள் என்று சொன்னீர்கள். நீங்கள் கனடாவுக்கு போனீங்களா? இல்லை, நான் ஸ்வீடனில் இருந்து கொண்டு தான் அவருக்கு. எப்படி? அதாவது எனர்ஜி லெவலில் நாங்கள் எல்லாருமே கிட்ட இருக்கின்றோம், உடம்பு லெவலில் நாங்கள் மாறி இருக்கின்றோம். ஒருவர் இறந்து போகும்போது அவருடைய கான்சியஸ் மைண்ட் ஓப்பன் பண்ணோம். அந்த டைமில் அவர் எல்லாத்தையும் பூமி ஃபுல்லாக பார்ப்பேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஏஞ்சல் என்னிடம் வருகின்றது, அதே ஏஞ்சல் என்னும் கூப்பிடும்போது அதனிடம் போகின்றது. ஏனென்று சொன்னால் ஏஞ்சல் ஒரு சூரியன் மாதிரி, அதுக்கு ஒரு ஃபோம் இருக்கின்றது, ஆனால் அது எல்லா இடமும் போகின்றது அல்லவா. ஏனென்றால் எனர்ஜி லெவலில் இருப்பவர்களால் எல்லா இடமும் போக முடியும். சூரியனை ஒரு இடத்துக்கு வருகின்றது, எல்லா இடமும் போகின்றது. அது மாதிரி தான் இந்த எனர்ஜிகள் நாங்கள் ஒரு ஃபோக்கஸ் பண்ணும்போது அவர்கள் எங்கே இருக்கின்றார்கள் என்றது முக்கியமில்லை. அவர்களுடைய பெயர் வைத்துக்கொண்டு நான் ஃபோக்கஸ் பண்ணும்போது நான் அங்கே கனெக்ட் பண்ணுகின்றேன். அதனால் தான் நீங்கள் ஒரு ஆள் கோபப்படும் போது நீங்கள் எனர்ஜி அவரை நோக்கி அனுப்புகின்றீர்கள். அந்த கோப எனர்ஜியை நான் பல பேருக்கு எடுத்திருக்கின்றேன், அது வழியாக அவர்களுக்கு இருந்திருக்கின்றது. அது ஏனென்று சொன்னால் நாங்கள் ஒரு ஆள் கோபப்படும் போது நாங்கள் ஒரு எனர்ஜியை அனுப்புகின்றோம், அதை நீங்களும் செய்கின்றீர்கள். இதை நான் தெரிந்து செய்கின்றேன், அதை நீங்கள் தெரியாமல் செய்கின்றீர்கள். எல்லா மனிதர்களிடம் இந்த சக்தி இருக்கின்றது. இதனை நாங்கள் ஒரு லெவலுக்கு வந்த பிறகு இதனை நாங்கள் பார்ப்பதால் நம்பிக்கையோடு செய்கின்றோம். இதில் இன்னொரு கேள்வி, நீங்கள் கொடுக்கின்ற சொல் பதம், அதாவது ஏஞ்சல்கள் என்று சொல்கிற பொழுது, இது தேவதைகள் என்று சொல்கிற பொழுது, ஏன் அந்த சொற்பதத்தை நீங்கள் இந்த ஹீலிங் முறையில் பாவிப்பதற்கு ஏதாவது காரணம் இருக்கிறதா? ஏனென்று சொன்னால் தேவதைகள் எனர்ஜி உள்ளவர்கள், அவர்களுக்கு எந்த விதமான ஜட்ஜ்மெண்ட், அதாவது ஈகோ கிடையாது. அவர்கள் எமக்காக உருவாக்கப்பட்டவர்கள், கடவுளால் எம்முடைய வாழ்க்கைக்கு உதவி செய்வது. கடவுளால் உருவாக்கப்பட்டவதாகத்தான் நீங்கள் அவர்களை எல்லாருமே கடவுளால் உருவாக்கப்பட்டவர்கள். நாங்களும் மிருகங்களும் இந்த கல்லுகள் கூட கடவுளால் உருவாக்கப்பட்டது. ஏஞ்சல்களும் கடவுளால் தான் உருவாக்கப்பட்டவர்கள். ஏனென்று சொன்னால் எல்லா இதுகளும் கடவுளின் எனர்ஜியால் தான் உருவாக்கப்படுகின்றன. அவர்கள் நான் பார்க்கும்போது நீங்கள் என்ன மாதிரி ஒரு ஃபீலிங்கை உணர்வீர்கள் என்றால், எங்களுக்குள்ளே எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் ஒரு சந்தோஷமான உணர்வை உணர்கின்றோம் என்றால் நாங்கள் ஒரு லெவல் எனர்ஜியை நாங்கள் லிஃப்ட் பண்ணப்படுகின்றோம். ஒரு பிரச்சனையான எனர்ஜியை நாங்கள் உணர்கின்றோம் என்றால் நாங்கள் ஒரு லெவலை குறைக்கின்றோம். உதாரணத்துக்கு செத்தவர்கள் இருக்கின்றார்கள், மேல்நோகத்துக்கு போகாமல், அவர்களை என்னால் பார்க்க முடியும். சில நேரங்களில் நான் அதை ஆட்களுக்கு எடுத்து விட்டிருக்கின்றேன். சில மனிதர்களுக்கு பின்னால் அவர்கள் இருப்பதுண்டு. அவர்கள் பயத்தால் அல்லது செத்தது தெரியாமல் அல்லது ஏதாவது அடிக்ஷனுக்கு ஆட்கள், அப்படியான ஆட்கள் மேல்லோகத்துக்கு போகாமல் பூமியிலேயே சுற்றி கொண்டு திரிவார்கள். அப்படியானவர்கள் பார்க்கும்போது, அவர்கள் கிட்ட வரும்போது உங்களுக்குள் ஒரு குளிர்வான ஒரு இறுகின உணர்வை நீங்கள் உணர்வீர்கள். நீங்கள் சொல்வீர்கள், இந்த இடத்த ஒரு மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் என்று சொல்லி. அது காரணம் என்னென்னு சொன்னால், அப்படியான எனர்ஜிகள் லெவலில் குறைந்தவை. ஏஞ்சல்கள் லெவலில் கூடினவர்கள். அதனால் தான் நாங்கள் அவருடைய சந்தோஷ உணர்வை அவர்களோடு வேலை செய்யும் போது நான் உணர்வேன், மற்றவர்களும் உணர்வார்கள். சூரியனுக்கு நன்றி படைக்கின்ற திருநாளாக தமிழர்களிடம் இருக்கிறது. சூரியனுடைய சக்தியால் தான் பூ உலகம் இயங்குகிறது என்பது உண்மை, விஞ்ஞான ரீதியாக எடுக்கப்பட்ட விடயம். இது தமிழ் மக்களால் அந்த சூரிய கடவுளை வழிபடுகிற தன்மை கூட இருக்கிறது. முழுவத கடவுளாக கூட வழிபடுகின்றார்கள். ஆகவே சூரியன் மீது ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. ஆனால் அவர்கள் இவ்வளவு தூரம் இந்த கதிர்கள் தொடர்பான விடயங்களை உள்வாங்கி இருக்கின்றார்களா என்பது உண்மையிலே தெரியாது. ஆகவே இதில் இது ஆண்டாண்டு காலமாக பழங்காலம் தொட்டு இந்த சூரியனுக்கான ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே இந்த ஹீலிங் என்ற முறையினோட நீங்களும் சூரியனை பற்றி சூரியன் எங்களது இந்த பூமிக்கு தேவையான எனர்ஜியை கொடுத்தபடி இருக்கின்றது. ஆனால் சூரியனுக்கு உள்ளே பார்க்கும்போது உண்மையில் அதுக்குள் டெம்பிள் இருக்கின்றது. சூரியன் ஒரு நெருப்பு பிளம்பாக கண்களுக்கு தெரிகின்றன. ஆனால் உண்மையில் சூரியன் ஒரு கான்சியஸ் பீயிங். அதே மாதிரி சூரியனுக்கு பின்னாலே ஆசியான் என்ற ஒரு
சிஸ்டம் எனர்ஜி இருக்கின்றது. அதையும் நான் வேலை செய்கின்றன. டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனர்ஜியை கொண்டுள்ளது. அதற்கு பிறகு இருப்பது ஒனியான் என்று சொல்லி ஒரு சார் சிஸ்டம். அதில் தான் எமது சோலின் எனர்ஜிகள் இருக்கின்றன. அதுக்கு பிறகு கிரேட் சென்ட்ரல் சன் இருக்கின்றது. அதுக்கு பிறகு தான் நாங்கள் எங்களது மெய் உருவாக்கின கடவுள் டிவைன் பிளட்ஸுக்கு நாங்கள் போகலாம். அங்கிருந்து எங்களுக்கு எனர்ஜி ஒவ்வொரு சிஸ்டத்துக்காலும் வைப்ரேஷன் குறைந்து எமக்கு ஏற்பதாக சூரியனுக்கால் வருவதாக சொல்கின்றார்கள். இது எனது ஆசிரியர்கள் சொன்ன விஷயம். அதாவது கடவுளிலிருந்து அவருடைய எனர்ஜி இனிமேல் என்று வைப்ரேஷனில் இருப்பதால் அதனை குறைத்து சூரியனுக்கால் மனிதர்களுக்கு வரப்படுகின்றது. ஆனால் சூரியனின் கதிர்கள் நீங்கள் நிற்கும் போது அதனை எடுத்து பயன்படுத்தும் தன்மையை நீங்கள் ஒரு லெவல் எனர்ஜிக்கு பிறகு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். 7 கதிர்கள் நோமலாக நமது 7 உடம்பில் இருக்கும் சாக்கரா, அதை விட 4 சாக்கரா மேலே இருக்கின்றது, 1 சாக்கரா பூமியில் இருக்கின்றது. இந்த சாக்கரா பூமிக்கு கீழே இருக்கிற சாக்கராவை நாங்கள் பூமிக்கு கீழே இருக்கிற சாக்கராவை நாங்கள் 8வது சாக்கராவாகவும், இதுக்கு மேலே இருப்பது 4 சாக்கரா வச்சது 12 சாக்கரா ஆக்களுக்கு இருக்கின்றது. இந்த 12 கதிர்கள் சூரியனுக்கும் இருக்கின்றது. சூரிய சக்தி சார்ந்த விஷயத்தை நாங்கள் இப்போ உங்களிடத்தை பேசியிருந்தோம். அதாவது இது சார்ந்த விடயங்கள் உங்களிடம் நாங்கள் நேரடியாக வர வேண்டுமாக இருந்தால் எவ்வாறு அதை பெற்றுக்கொள்ளலாம்? எனது வெப்சைட் yourtruth.com, அதன் மூலம் நீங்கள் தொடர்பு கொண்டு இதனை என்னிடம் தொடர்பு கொள்ளலாம். அதைவிட நான் ஒரு மெகசின் செய்ய போகின்றேன். அந்த மெகசின் ஞான இதழ் 5வது மாதம் வெளியால் வருகின்றது. அதில் பல விஷயங்கள் நாங்கள் இதை பற்றி சொல்ல போகின்றோம். இதைவிட நான் ஒரு டெலிசெமினார், என்ன போல் பல பேர் இருக்கின்றார்கள், இது ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது, உங்களிடம் இருக்கும் ஒரு விஷயத்தை நான் மற்றவர்களுக்கு உங்களிடம் இது இருக்கின்றது என்றதை காட்டுவதற்காக இந்த டெலிசெமினாரை நான் செய்கின்றேன். பல என்னை போல ஆக்களை இன்டர்வியூ பண்ணி அவர்களுடைய மெசேஜை உங்களுக்கு தருவேன். இதையும் நான் செய்ய போகின்றேன். இந்த இதுகள் மூலம் நீங்கள் நன்மை பெறலாம். மிக்க நன்றி. நீங்கள் நேரடியாக இணைந்து கொண்டு இது சார்ந்த விடயங்களை செய்தமைக்கும் தொடர்ந்து உங்களுடைய இந்த விடயங்கள் வெற்றி அளிக்கட்டும் என்று வாழ்த்திக் கொண்டு விடைபெற்றுக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்ததுக்கு மிகவும் நன்றி. மிக்க நன்றி. திருமதி ஞானா உருதிரன் இணைந்து கொண்டு ஹீலிங் தொடர்பான பல்வேறு விடயங்களை எங்களோடு பகிர்ந்திருந்தார். இதிலே இன்னும் பல விடயங்களை கேட்கலாம். உங்களுக்கும் இன்னும் பல விடயங்கள் இப்படி இருக்கலாமா, இது எவ்வாறு சாத்தியம் என்றெல்லாம் இன்னும் குழப்பமாக இருந்தாலும் கூட அது சார்ந்த பல விடயங்களுக்கான விளக்கத்தை திருமதி ஞானா உருதிரன் அவர்கள் உங்களோடு பகிர்ந்திருந்தார். ஆகவே தொடர்ச்சியாக நாங்கள் இன்னும் பலவரை நாங்கள் அழைத்துக் கொள்ள காத்திருக்கிறோம் என்ற விடயத்தையும் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டிக் கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கலாம் என்ற நம்பிக்கை தந்து மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றென்றும் உங்களில் நட்போடு யோகா தினேஷ். நன்றி, வணக்கம் அன்பான நேயர்களே.